வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முளை கட்டின பயிறு, வெள்ளரிக்காய் ரெண்டும் நம்ம வெள்ளரிக்காய் சாலட் மாதிரி சாப்பிட்றோம். நவதானியத்தில் நவதானிய பொடி சஞ்சீவினியில் கூழ் பண்ணியிருக்கோம். தேன் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும், உடம்புக்கு சத்து வேறு. மத்தியானத்துக்கு நம்ம மில்லட்டில் உப்பு மிளகு மட்டும் போட்டு மில்லட் மாவு கரைச்சி தோசை, அதுக்கு மோர், அது ரொம்ப டேஸ்டி, அது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கெட்டி தயிரும் வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள். குழந்தைங்களுக்காக குட்டியாக ஆமை தோசை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாவில் இந்த மாதிரி தோசை விட்டு, இல்லை இனிப்பு தோசையாகவும் விட்டு கொடுக்கலாம். நிறைய தக்காளி இருக்குது, பாலக் இருக்குது, ரெண்டையும் எடுத்து இன்றைக்கி பாலக் சாகு பண்ண போகிறோம். பண்ண போகிறது ரேடிஷில் ஒரு கறி. இதுவும் நல்ல ஒரு 4 இல்லாட்டி 6 கட் பண்ணி ஜீரகம் போட்டு தாளிக்க வேண்டியதுதான். இப்போ பாலக் சாகு பண்ணுறதுக்கு முதல்ல மக்கிக்கு ஆட்டா, அதாவது சோள மாவு, அதை நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கீரை, இஞ்சி, உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணீர் விட்டு வேக வைக்கிறோம். அதை எடுத்ததுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் கொஞ்சம் சீரகம், பெருஞ்சீரகம் 2 மட்டும் போட்டு அந்த தக்காளியெல்லாம் வாட்டி எடுக்கிறோம். நம்ம இன்னொரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஜீரகம் போட்டு இந்த ரேடிஷ் போட்டு, குட்டி ரேடிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஸோ இதில் கொஞ்சம் உப்பு, உங்களுக்கு வேணும்னா மஞ்சத்தூள், அப்படியே கிளாஸ் மாதிரி டக்குன்னு வந்துடும் அது. இப்போ நம்ம கீரை வெந்துடுத்து, இந்த தக்காளியும் தயாராகிடுது. அது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்து அதே பாத்திரத்தில் போட்டு இந்த மக்கிக்கு ஆட்டா அதில் சேர்த்தா சாகு தயார். இப்போ அடுத்தது ரோட்டிக்கு வரோம். ப்ரௌன் டாப் ஃப்ளோர் அப்படிங்கிற மில்லட் 1 கப் மாவு எடுத்து 1.5 கப் வெந்நீர் வச்சு அதில் நம்ம கை விடாமல் கிளறுனா நல்லா சாஃப்டாக மாவு வெந்துடும். அடுப்பை நிறுத்திட்டு ஒரு மேட்டில் இந்த மாவு எடுத்து போட்டு 4 பக்கமும் மடக்குனிங்கன்னா அப்படியே கட்டியே இல்லாமல் நல்ல வெண்ணெய் போல் மாவு ரெடி ஆயிடும். இது ஆறின உடனே அழுத்தாமல் சப்பாத்தி போடணும். வழக்கமாக நம்ம ரோட்டி போடுறதுக்கோடு இது சாஃப்ட் மாவுங்கிறதுனால இந்த மாதிரி கல்லில் போட்டு நம்ம 2 பக்கமும் அதை மூடி வச்சு திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதான். இப்போ நம்மளுடைய மில்லட் ரோட்டி ரெடி ஆகிடுது. இதை நம்ம அந்த ஹாட் பாக்ஸில் வச்சு, உடன் பாக்ஸில் உள்ள கிளாத் போட்டு வச்சிடுறோம். சாகு ரெடி, ரேடிஷ் கறியும் ரெடி. டுடேஸ் ஃபுட் பிளான் இது தான் நம்மளோடது. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.